அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து சீட் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராசஸிங் டெக்னாலஜி. ஃபர்ஸ்டா இருக்கிறது என்ன? சீட் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராசஸிங் டெக்னாலஜி. இப்போ இதுல என்ன எது சம்பந்தமா படிப்போம் சீட் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராசஸிங் டெக்னாலஜி அப்படின்னா? சொல்ல நாளைக்கு வந்துட்டு மேபி கிளாஸ் இருக்காது. இன்னைக்கு எனக்கு ஹெல்த் முடியல, ஆல்ரெடி பிரிண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி குரூப்ல போட்டதுனால பிரிண்ட் எடுக்க சொல்லிட்டு வரல அப்படின்னா அது இதாகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மேபி. பட் அதை சொல்லிடுறேன் முன்னாடி ஆஃப்டர்நூன் போல சொல்லிடுறேன் என்னன்ட்டு. ஒரு ஹெல்த் ஓகே இருந்துச்சுன்னா வந்துடுறேன். இன்னைக்கு பிரிண்ட் எடுக்க சொல்லிட்டு நம்ம வரல அப்படின்னா அப்புறம் நல்லா இருக்காது இல்ல. ஓகே, சீட் ப்ரொடக்ஷன் அண்ட் டெக்னாலஜி நாளைக்கு குரூப் மட்டும் ஒரு டைம் பாருங்க இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் 4 o'clock முன்னாடி அட்லீஸ்ட் சொல்லிடுறேன். சீட் ப்ரொடக்ஷன் அண்ட் டெக்னாலஜி இதுல எது சம்பந்தமா படிப்போம்? சீட் ப்ரொடக்ஷன் அண்ட் டெக்னாலஜினா ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட்ல என்ன படிப்போம் சொல்லுங்க. சீட் ப்ரொடக்ஷன் அண்ட் டெக்னாலஜில சீட்ஸை வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு வெரைட்டி டெவலப் பண்ணிட்டேம்மா. நான் வந்து வெரைட்டி டெவலப் பண்ணிட்டேன். என்கிட்ட மேபி மேக்ஸிமம் எவ்வளோ குவான்டிட்டி சீட்ஸ் இருக்கும்? நான் வெரைட்டி டெவலப் பண்ணிட்டேன், எனக்கு மேக்ஸிமம் எவ்வளோ குவான்டிட்டி சீட்ஸ் இருக்கும்? இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபியூ கேஜி ஆஃப் சீட்ஸை வந்துட்டு அப்படியே போய் ஃபார்மர்ஸை சேர்க்க முடியுமா? என்கிட்ட வந்துட்டு அவ்வளோ சஃபிஷியன்ட் குவான்டிட்டி இருக்கா? முதல்ல இருக்கிறதே ஃபியூ கேஜி. இங்கே ஃபார்மர்ஸை ரீச் பண்ண அப்படின்னா செவரல் டன்னஸ் தேவை, பல்லாயிரக்கணக்கான டன்னஸ் தேவை. ஸோ அப்போ இங்க இருந்து இங்க போறதுக்கு நடுவில் ஒரு ஸ்டெப் வேணும்ல, இதை மல்டிப்ளை பண்றது. மல்டிப்ளை பண்ணும்போது அந்த வெரைட்டியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு வெரைட்டி இருக்கு அப்படின்னா அதோட கேரக்டர்ஸும் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். புரியுதுங்களா? அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏதாவது இருக்கும், அதோட யூனிக் ஃபீச்சர்ஸ் ஏதாவது இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் டால்னஸ் இல்லை அந்த ஷீடோட லென்த் பிரெத் ஏதோ ஒரு பேசிஸ்ல அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், அதையும் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இதை பத்தி இங்க இருந்து இங்க ரீச் ஆகும்போது நடுவில் நம்ம மல்டிப்ளை பண்றோம்ல அது ரிலேட்டடா பாக்குறது தான் வந்துட்டு சீட் ப்ரொடக்ஷன் அண்ட் டெக்னாலஜி. புரியுதுங்களா? மோஸ்ட்லி அது ரிலேட்டடா பாக்குறது தான். கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு இந்த ஏரியாலாம் டச் பண்ணுவோம். ஐபிஆர், WTO இதெல்லாம் வந்து கொஞ்சம் டச் ஆகும். புரியுதுங்களா? ஸோ சீட் ப்ரொடக்ஷன்ல என்னென்ன பார்ப்போம்? சீட் ப்ரொடக்ஷன் அண்ட் டெக்னாலஜி இது இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டா? கிரவுண்ட் லெவல்ல இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். மேபி சிலபஸ்ல பார்க்கும்போது 5 டாபிக் தான் இருக்கு. பட் கிரவுண்ட் லெவல்ல பார்க்கும்போது ஃபார்மர்ஸ் போய் அந்த வெரைட்டி ரீச் ஆகுறது அப்படின்றது வந்து கிரவுண்ட் லெவல்ல இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் தான். புரியுதுங்களா? அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரா ஆனாங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து இதுக்குன்னே அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, சீட் இன்ஸ்பெக்டர். ஸோ அவங்க வந்துட்டு இந்த இதெல்லாம் பார்ப்பாங்க, சர்டிஃபிகேஷன் பார்க்கறது, ஃபீல்ட போய் இன்ஸ்பெக்ட் பண்றது, இதெல்லாம் வந்துட்டு பார்ப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ கிரவுண்ட் லெவலில் இதுல முக்கியமான வேலை இருக்கு. ஃபர்ஸ்டா இருக்கிறது வந்து சீட் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராசஸிங் டெக்னாலஜி. செகண்டா இருக்கிறது வந்து சீட் சர்டிஃபிகேஷன், சீட் டெஸ்டிங் அண்ட் சீட் ஸ்டோரேஜ். இதுல சர்டிஃபிகேஷன்றது முக்கியமான இதுமா. சர்டிஃபிகேஷன்றது முக்கியமான ஏரியா. ஒருவேளை இந்த டைம் மெயின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா, சார் எனக்கு நிறைய டைம் இல்ல, ஷார்ட் டியூரேஷன்ல ஏதாவது படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சர்டிஃபிகேஷன் பத்தி நீங்க படிச்சுட்டு போகணும். ஒருவேளை தெரியாம இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஃபுல் ஐடியா இல்லை அப்படின்னா சர்டிஃபிகேஷன், சீட் சர்டிஃபிகேஷன் பத்தி கண்டிப்பா நீங்க படிச்சு தான் போகணும். புரியுதுங்களா? இது கொஞ்சம் முக்கியமான ஏரியா. சீட் ப்ரொடக்ஷன்லேயே வந்துட்டு இந்த சப்ஜெக்ட்லேயே வந்துட்டு சர்டிஃபிகேஷன் வந்து ஒரு முக்கியமான ஏரியா. எப்படி டெஸ்ட் பண்றது, அதை வந்து எப்படி ஸ்டோர் பண்றது. புரியுதுங்களா? சீட் சர்டிஃபிகேஷன்ல என்னென்ன யார் சர்டிஃபை பண்ணுவா? ஏஜென்சி யாரு? சீட் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சின்னு ஒன்று இருக்கு, ஸ்டேட் சீட் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி அந்த மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? அதை வாங்கி டெஸ்ட் பண்ணிட்டு சீடு தேவையான அந்த நெசசரி கிரைட்டீரியா எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுதா அப்படின்னு சொல்லி வாங்கி டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். புரியுதுங்களா? சீட் டெஸ்டிங்னா எப்படி எப்படிலாம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது. சீட்ல ஃபர்ஸ்ட் என்னென்ன நம்ம டெஸ்ட் பண்ணணும்? ஒரு சீட் எடுத்துக்கு அப்படின்னா அதுல என்ன நம்ம டெஸ்ட் பண்ணுவோம்? ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ், வையபிலிட்டின்னு சொல்லுவோம், விகர், அப்புறம் பியூரிட்டி, ஜெனடிக் பியூரிட்டி, இதெல்லாமே செக் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸோ இந்த இதெல்லாம் எப்படி பண்றது, ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் எப்படி பார்க்கறது, இல்லை விகர் எப்படி, சீடோட விகர் எப்படி டெஸ்ட் பண்றது, அதுல எவ்வளவு பியூர் சீடு என்ன இருக்கு அப்படின்றது எப்படி பார்க்கறது, இதெல்லாம் பத்தி பார்க்க தான் டெஸ்டிங். ஸ்டோரேஜ்னா இருக்கக்கூடிய இதை வந்துட்டு குடவுன்லயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்ல, ஸோ அங்க என்னென்ன பிரச்சனை, அங்க வந்துட்டு எப்படி அதை ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். புரியுதுங்களா? அந்த ஸ்டோரேஜ் கண்டிஷன் என்ன, எவ்வளவு ஆப்டிமமா எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கணும், அந்த சீடோட மாய்ஸ்டர் கண்டென்ட் எவ்வளவு இருக்கணும். புரியுதுங்களா? அந்த ஸ்டோரேஜ் ரிலேட்டடா பார்க்கறது தான் வந்துட்டு இந்த ஏரியா. இது சர்டிஃபிகேஷன்றது கொஞ்சம் முக்கியமான ஏரியா. தேர்டா இருக்கிறது வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் சீட் ரெஜிஸ்ட்ரேஷன். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் சீட் ரெஜிஸ்ட்ரேஷன் இதுல என்ன பார்ப்போம்?
அட்லீஸ்ட் ஒரு திங்க் பண்ணுங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் சீட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேரண்ட்னு சொல்றீங்க, அதை தாண்டி எதுவும் சொல்ல மாட்டீங்க. ம். சீட் பேங்க்ஸ்ல ஓகே, சரி பார்ப்போம் என்ன இதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் சீட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபிங்கர் ஆக்சுவலா வந்துட்டு ஒரு கிரைம் சீன் இருக்கு அப்படின்னா போயிட்டு அங்க போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுப்பாங்கல்ல, அது எதுக்காக எடுக்கிறாங்க? கிரைம் சீன் இருக்கு, யாரோ கொலை பண்ணிட்டாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த கிரைம் சீன்ல போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுப்பாங்க. மற்ற பிளட் சாம்பிள்ஸ் என்னென்ன கலெக்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. எதுக்காக கலெக்ட் பண்ணுவாங்க? கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? கலெக்ட் பண்ணிட்டு யார் யாரெல்லாம் கல்பிரிட்டோ, யார் யாரெல்லாம் பாசிபிள் கல்பிரிட்டோ அவங்கெல்லாம் சூஸ் பண்ணிட்டு அதுல வந்துட்டு யாரோட அந்த டிஎன்ஏ வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இங்க வந்து சீட்ஸ், ஏதாவது ஒரு சீடு வந்துட்டு விற்கும்போது யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு அப்படியே வாங்கி காப்பி பண்ணி அப்படியே பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கறது தான். புரியுதுங்களா? இப்போ நீங்க கஷ்டப்பட்டு ஒரு வெரைட்டி டெவலப் பண்ணியிருப்பீங்க, புரியுதுங்களா? ஆனா அதை வந்துட்டு நான் அப்படியே கொஞ்சோண்டு சீட் எடுத்துட்டு வந்து நான் தனியா வந்து என்னோட கம்பெனி, இதெல்லாம் வந்து பயங்கரமான மார்க்கெட் சார், அதெல்லாம் எடுத்துட்டு போய் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. நிறைய கம்பெனி வந்துட்டு பல கோடி டர்ன் ஓவர் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன சீட் டெவலப் பண்ணிட்டு அதுல இருந்து பல கோடி டர்ன் ஓவர் எடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? ராசி சீட்ஸ் எல்லாம் எதை வச்சு பாப்புலர் ஆனாங்க? காட்டன். ராசி சீட்ஸ் வந்துட்டு டிஎன்ஏக்கு கொடுக்கறதே வந்துட்டு டொனேஷனா கொடுக்கறதே வந்து பல லட்சம் கொடுப்பாங்க, முக்கியமான பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லயோ இல்லை ஏதோ ஒரு இதுலயோ. ராசி சீட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அதாவது இருக்கு. பட் அதே மாதிரி நீங்க நேஷனல் லெவல்ல திங்க் பண்ணீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி ஒருத்தர் டெவலப் பண்ணியிருப்பான் ஒரு வெரைட்டி, புரியுதுங்களா? அந்த வெரைட்டி வந்து இன்னொருத்தன் திருடிட்டு போயிடக்கூடாது, இன்னொருத்தன் எதுவும் அது அவங்களுக்கு லாபம் தராம எதுவும் யூட்டிலைஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு தான் கொண்டு வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் சீட் ரெஜிஸ்ட்ரேஷன். புரியுதுங்களா? ஃபோர்த்தா இருக்கிறது வந்து ரோல் ஆஃப் பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார்ஸ். ரோல் ஆஃப் பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார்ஸ். பப்ளிக் செக்டார் என்னென்ன இருக்கு இன்வால்வ் ஆயிருக்கு சீட் ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங்ல? என்னென்ன ஏஜென்சி இருக்கு பப்ளிக் செக்டார்ல? நடத்துறதுக்கு முன்னாடி ஏன் சார் கொஸ்டின் கேட்குறீங்க? நேஷனல் சீட் கார்பரேஷன், ஸ்டேட் சீட் கார்பரேஷன், இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேஷனல் சீட் கார்பரேஷன், ஸ்டேட் சீட் கார்பரேஷன், இங்க எல்லாமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்எஸ்சில பிஎஸ்சி அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு, புரியுதுங்களா? நேஷனல் சீட் கார்பரேஷன், ஸ்டேட் சீட் கார்பரேஷன். பிரைவேட்ல என்னென்ன கம்பெனிஸ் இருக்காங்க? பிரைவேட் கம்பெனிஸ் இல்ல பிரைவேட் செக்டார்ஸ் என்னென்ன இருக்கு சீட் ரிலேட்டடா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வேலை பார்க்குறாங்களா? பிரைவேட்ல இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோ சீனியர்ஸோ. ராசி சீட்ஸ் இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது பார்த்துட்டு வாங்க என்னென்ன இருக்கு சீட்ஸ் ரிலேட்டடா, என்னென்ன கம்பெனிஸ் ஒர்க் பண்றாங்க அப்படின்ட்டு. என்னென்ன இருக்கு இப்போ சொல்லுங்க பார்ப்போம். ராசி சீட்ஸ், அப்புறம் மெஹிகோ, மான்சான்டோ, சிஞ்சென்டா, அப்புறம் ஓகே, அட்லீஸ்ட் ஒரு அவேர்னஸ்னா இருக்கணும்ல. நான் அக்ரி பிடிச்சி கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா பிரச்சனை, ஒரு கேட்கலாம் சார் நான் நடத்தவே இல்லைன்னு சொல்லிட்டு. நீ அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பதில் சொல்லக்கூடாது. ஃபிஃப்த்தா இருக்கிறது வந்து ஐபிஆர். ஃபிஃப்த்தா இருக்கிறது வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டு, WTO இஷ்யூஸ், இம்பாக்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். புரியுதுங்களா? இதை வந்து நியூஸ் பேப்பர்ல கரண்டா ஏதாவது போயிட்டே இருக்கும், WTO இஷ்யூஸ் ஏதாவது போயிட்டே இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அது ஏதாவது நம்மளுக்கு ரிலேட்டடா இருக்கு, அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர்னு ஏதாவது இருக்கும், புரியுதுங்களா? WTOல வந்துட்டு நீங்க சப்சிடி அதிகமாக கொடுக்குறீங்க அக்ரிகல்ச்சருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது யாருன்னா ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இஷ்யூஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்க எழுதிக்கோங்க, புரியுதுங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது பார்த்தீங்கனாலும் அது கொண்டு வந்து இங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, WTO இஷ்யூஸ் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இருக்கு? என்னமா? ட்ரேட் சீக்ரெட். கொக்கோ கோலாவோட சீக்ரெட்லாம் வந்து ட்ரேட் சீக்ரெட்ல வருது. வேற என்னென்ன ட்ரேட் சீக்ரெட்ல இருக்கு சொல்லு பார்ப்போம். ட்ரேட் சீக்ரெட்டுக்கு கொக்கோ கோலாவோட இந்த ஃபார்முலா, அதே மாதிரி வேற ஏதாவது ஒன்று சொல்லுங்க ட்ரேட் சீக்ரெட்டா. ட்ரேட் சீக்ரெட்டுக்கான எக்ஸாம்பிள் கேட்குறேம்மா. ஆ,
அதெல்லாம் ட்ரேட் சீக்ரெட்டா? KFC எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாதா என்ன? சொல்லுங்க லாஸ்ட்ல ராம் சொல்லுங்க ட்ரேட் சீக்ரெட்டுக்கு. சரி பார்ப்போம். மீதி என்னென்ன இருக்கு ஐபிஆர்ல அப்படின்னா, பேட்டன்ட் இருக்கு, காப்பிரைட் இருக்கு, ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் பத்தி பார்க்கறதா ட்ரேட் மார்க், இதெல்லாம் பத்தி பார்க்கறதா இந்த ஐபிஆர் அப்படின்றது. புரிஞ்சுதுங்களா?